கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்து நாங்கள் வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் உலக ரட்சகரும் உன்னத தேவனுமாய் இருக்கிற நம் ஆண்டவர் நம் எல்லாரையும் விசேஷமாய் ஆசீர்வதித்து நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நமக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து ஆசீர்வதித்து அவர் நடத்துவாராக. அவருடைய கரத்தில நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சொந்த பந்தங்களையும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இல்லாமல் நம்மால ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதிசயமான காரியங்களை அவர் செய்வார். ஆக இந்த ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் புத்தகத்துல எல்லாரும் எடுத்துக்கோங்க. பாடலின் 12வது பாடல், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நம்ம பார்த்து நம்ம பாடுவோம். பாட்டு புத்தகத்துக்குங்க. பாடல் புத்தகத்திலே 12வது பாடல், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. உட்கார்ந்து பாட சொல்லுங்க உங்களை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. சொல்ல, பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் வேலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் வேலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையை உன்னை கனி தொடுவாய், நான் ஆசையை உன்னை கனி தொடுவாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமாண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. எஸ் லார்ட், நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. நீதியின்
வலக்கரத்தாலே உம்மை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உம்மையை ஜெபித்திடுவாய், ஆவியில் உம்மையை ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, ஆமென். நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய வாக்குத்தத்தம் இதுதான். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மகளே மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீங்கள் என்னை உண்மையாய் தேட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே என் குற்றம் குறைகள் ஒரு விஷயம் கூட மன்னிங்க, என் மீறுதல்களை மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்க, ஆண்டவரே என் அநியாயத்தை மன்னிங்க, என் அக்கிரமத்தை மன்னிங்க, என் துரோகத்தை மன்னிங்க. என்னுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே சொல்லுங்க, என்னை பரிசுத்த ரத்தத்தினாலே என்னை கழுவி ஆண்டவரே உங்களுடைய மகனாய் ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுடைய மகளாய் ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம், எங்க முழு குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுவோம். நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றும்படிக்காக நம்மை தாழ்த்தி தாழ்த்தி தேவனுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து நாம ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தர்மியான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, காலை மத்தியான வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு சுவாமி, இந்த 4வது வாரத்தின் ஆண்டவரே வெள்ளிக்கிழமை ஜெபத்திற்கு இங்கு வந்திருக்கிற எங்கள் எல்லாரையும் உடைய அன்பு கரங்கள்ல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உபவாசத்தோடு கூட ஆண்டவரே, கண்ணீரோடு கூட, கவலையோடு கூட, துக்கத்தோடு கூட, வேதனையோடு கூட இந்த ஜெபத்திற்கு வந்திருப்பார்கள் என்று சொன்னார். எல்லா விதமான பலவீனத்திலிருந்து, எல்லா விதமான சுகவீனத்திலிருந்து, எல்லா விதமான பாரத்திலிருந்து தேவன் இவர்களை விடுதலையாக்கி அனுப்புங்க ஆண்டவரே. ஆரம்பத்திலேயே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய ஆவியினாலே நிரப்புங்க, உடைய ஆவியினாலே அபிஷேகம் பண்ணுங்க, உடைய ரத்தத்தினால ஒரு விஷயம் கூட எங்களை கழுவுங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறவர்களாய், ஆராதிக்கிறவர்களாய், நன்றி சொல்லுகிறவர்களாய், ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களாய், எப்பொழுதும் உம்முடைய முகத்தை தேடுகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. என்ன தடை வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், எங்கள் சரீரத்துல என்ன பலவீனம் வந்தாலும், நான் இந்த வெள்ளிக்கிழமை ஜெபத்திற்கு வருவேன், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பேன், அவரை துதிப்பேன், ஆராதிப்பேன் என்று ஆண்டவரே நடந்து வந்திருக்கிறவர்களையும், ஸ்கூட்டர்ல வந்திருக்கிற, கார்ல வந்திருக்கிற, ஆட்டோல வந்திருக்கிற, வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொன்னீர் ஆண்டவரே. எங்களை விலகாத தேவன் ஆண்டவரே, எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்கிறமைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரையும் தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உம்மைக்கே தருகிறோம். இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும், குடும்பங்களை ஆசீர்வதித்து நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுங்க ஆமென், ஆமென். ஆண்டுடைய பரிசுத்த கருத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் இந்த வேளையிலே நாம் ஆராதனை செய்வோம். தேவன் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது நிமித்தம் தான் இந்த ஜனவரி மாதத்தின் 23ஆம் தேதி தேவன் காணும்படி கை கிருபை செய்திருக்கிறார். அவர் கிருபை எவ்வளவு பெரியது இல்லாமா? ஆகவேதான் அவர் பவுலுக்கு சொன்னார், ஏன் கிருபை உனக்கு போதும். ரொம்ப பலவீனமா இருக்குது ஆண்டவரே, நோய் என்ன முள்ள போல குத்துது ஆண்டவரே, என்ன சாத்தான் ஆண்டவரே என்னை எவ்வளவு சோதிக்கிறான். நம்ம நினைக்கலாம் எவ்வளவு சோதிக்கிறான், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு பலவீனங்கள். ஆனாலும் என் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், என் மகளே
என் மகனே, என் கிருபை உனக்கு போதும். ஆமென். ரொம்ப பலவீனமா இருக்குது, ஐயோ போதும் இந்த வாழ்க்கை என்று நம்ம நினைக்கலாம். ஆனாலும் அவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். எப்பேற்பட்ட பலவீனங்களா இருந்தாலும் சரி, என் கொஞ்ச பலன் உனக்கு போதும், அது உன் பலவீனத்திலிருந்து உன்னை எடுத்து போடும் என்று சொல்கிறார். ஆகவேதான் இன்னைக்கு நாங்க பாடணும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி. ஆகவே நம்மை விட்டு விலகாத தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் சர்வ லோகத்தையும் படைத்த தேவன், சர்வ வல்லவர் எனக்கு சொந்தமா இருக்கிறார் என்று சொல்லி இந்த துதி பாடலை பாடப்போகிறோம். அதே பாடல் புஸ்தகத்தில் 155வது பாடல், ஜெபத்தோட்ட செய்கிதங்கள் 155. தேங்க்யூ ஜீசஸ். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவி வென்றவர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், அந்த ஜீவாதி தேவனுக்கு நானே ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன் என்று சொல்லி இந்த பாடலை பாடி கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரங்கள் எடுக்கலாம். பாடலை 155. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவி வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவி வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே, ஆஹா இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. சொல்லுங்க. ஆமென். எஸ். சாவி வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவி வென்றவர் என் மனவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், கேட்டுக் கொண்டேன் ஒரு பொக்கிஷம், கண்டு கொண்டேன் ஒரு புதையல், Thank you. கேட்டுக் கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. ஆமென். ஆமென். அதுதான் பொதியல், அதுதான் பொக்கிஷம். ஆமென். என் ராஜா, சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவி வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவி வென்றவர் என் மனவாளன். சந்தோஷமும் சமாதானமும் ஆமென். என்னுள்ளத்தில் பொங்குதமா. ஆமென். இயேசு ரட்சகர், இயேசு ராஜா. அப்போது நமக்கு சந்தோஷம், சமாதானம். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், என் பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். நீக்கிவிட்டார். ஆமாப்பா, நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர். Thank you. Yes. சாவி வென்றவர் என் ஜீவனானார், எஜமானன், என் எஜமானன், என் மனவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. ஆமா, அந்த நிச்சயத்தோடு இருக்கும் ஆண்டவரே, நான் உங்க மகன் ஆண்டவரே. ஆமென். என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான், என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவி வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவி வென்றவர் என் மனவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பரிசாற்றுவேன். உலகம் பக்கம் இருக்கிற எல்லாத்தையும் என் இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்லலாம். என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். ஜீவிக்கிறார் என் இயேசு சீக்கிரமாய்
எஜமான். ஆமென். அப்பா, எனக்கு சொந்தம் நீதான், எனக்கு எஜமான நீதான், என் தாய் நீதான், என் தகப்பன் நீதான், என் சொந்தம் நீங்கதான். ஆமென். என் மனவாளர் சர்வ வல்லவர், என் சொந்தமானா சாவி வென்றவர், என் ஜீவனா. நான் சொல்லுங்க, சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவி வென்றவர் என் மனவாளர். கரங்களை விட்டு சொல்லுங்க, ஆஹா இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. எது அதிசயம், எது உண்மை? சர்வ வல்லவர் எனக்கு சொந்தமா இருக்கிறார், எனக்கு எஜமானனா இருக்கிறார். ஆமென். உண்மைதானே. அல்லேலூயா, அல்லேலூயா. சர்வ வல்லவர் நமக்கு சொந்தமா இருக்கிறார். ஏனென்று சொன்னால் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே தாய் கருவாகும், அந்த கருவிலே நான் உருவாகும் முன்னமே நம்ம ஒவ்வொருவரும் பெயரை சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் யார்? நமக்கு சொந்தமா இருக்கிறார். ஒரு தகப்பனா இருக்கிறார், தாயா இருக்கிறார், கணவனா இருக்கிறார், மனைவியா இருக்கிறார், பிள்ளைகளா இருக்கிறார். அவர் நமக்கு எல்லாமா இருக்கிறார். அதுக்கும் மேலாக இந்த உலகத்தின் எஜமானனா இருக்கிறார். இந்த வீட்டு எஜமான் வந்தா நம்ம ஒரு நேரத்துல ஏதோ ஒரு செய்துட்டோம்னா எத்தனை பதிலுங்க சொல்லணுமா அவங்க கிட்ட? இந்த உலகத்துல இருக்கிற எஜமானனுக்கு அத்தனை பதில்கள் சொல்லணும்னா நமக்கு நித்தியத்துக்கும் நமக்கு ஜீவனை கொடுக்கிற அந்த எஜமானனுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எப்படியா இருக்கணுமா? உண்மையும் உத்தமமுள்ள பிள்ளைகளா இருக்கணுமா? ஆகவே இப்படிப்பட்ட நாளை நமக்கு கொடுத்த தேவன் இன்னைக்கு நமக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஸ்டே வித் ஜீசஸ், ஆண்டவரோடு கூட இருங்கள் என்று சொல்லி பாருங்க. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். The instructions are a shining light. The corrections can teach you how to live. எடுத்துக்கோங்கம்மா. நீதிமொழிகள் 6:23 படிங்க. திருப்பி இங்கிலீஷ்ல. கட்டளையே விளக்கும் வேதமே வெளிச்சம், போதகட்சியே ஜீவவழி. ஆமா, கட்டளையே விளக்கு, போதக சிச்சையே என்ன இருக்குமா? படிங்க திருப்பி இன்னொரு முறை ஒத்து படிங்க. The instructions are the shining light. The corrections can teach you how to live. How to live. 6:23 படிங்க. கட்டளைகளையே விளக்கு, விளக்கு, வேதமே வெளிச்சம், வெளிச்சம். அதெல்லாம் போதக சிச்சையே ஜீவ வழி. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நமக்கு how to live என்று சொல்லி கொடுக்குமா. இந்த போதக சிச்சையை தான் நமக்கு எப்படி நடக்கணும் என்றதை கத்து கொடுக்குமா. வேதம் தான் நமக்கு என்னமா இருக்குமா? விளக்கு, விளக்கு, வெளிச்சம். வேதமே நமக்கு வெளிச்சம், போதக சிச்சையே நமக்கு ஜீவ வழி. The living God நமக்கு டீச் பண்றாரு how to live என்று சொல்லி நமக்கு டீச் பண்றாரு. ஆகவே இந்த வேதம் தான் நமக்கு வெளிச்சமா இருக்குதுமா, வேற எதுவுமே இல்லை. நமக்கு வேதம் தான் வெளிச்சத்தை கொடுக்கிறது. ஏனென்று சொன்னால் நம்ம பார்க்கிறது எல்லாமே ஒருவேளை அழிந்த எல்லாம் ஒரு மாதிரி போய்விடும். ஆனா இந்த தேவனுடைய வார்த்தைகள் என்றும் அழியாது. ஏனென்றால் அந்த வேதம் தான் நமக்கு வெளிச்சமா இருக்கிறது. ஆகவே இப்பேற்பட்ட வெளிச்சத்தை கொடுக்கிற பிரகாசத்தின் தேவனே, ஒரு நிமிஷம் கண்களை மூடி துதிக்கலாமா எல்லாருமா? இந்த பிரகாசத்தின் தேவனே, இந்த பெரியவராம் தேவனே, இந்த வார்த்தைகளில் வல்லமை உள்ள தேவனே, வார்த்தையில உருவாயிருக்கிற தேவனே, ஆதிட வார்த்தையா இருந்தவர் அது மனு உருவாக்கி நமக்கா இந்த உலகத்திலே வந்தாரே, அந்த தேவனை துதிக்கலாமா, ஸ்தோத்திரிக்கலாமா? எல்லாரும் வாய்த்து அப்படி ஜோர துதிங்க. Praise to God. Thank you Lord. Thank you Lord. நன்றி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி பாருங்க. நன்றி. ஆமா, ஆமா. Thank you Lord. ஆமென், 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 ஆமென். Thank you Lord. Thank you Lord. கர்த்தரையே துதி, கர்த்தரையே துதி, கர்த்தரையே ஸ்தோத்திரம் பண்ணு. ஆகவே நமக்கு இருக்க எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார். துதிக்க துதிக்க தூய்மைப்படுத்துவார். தேவனை ஆராதிக்க ஆராதிக்க ஆரோக்கியத்தை கொடுப்பார். அவரை ஸ்தோத்திரம் பண்ண பண்ண நம்ம வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவார். அவருக்கு நன்றி சொல்ல 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 இன்னும் தேவன் நம்ம மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். அப்பேற்பட்ட தேவனுக்கு நம்ம துதியை எடுப்போம். ஹalleluya, ஹalleluya. உம்மையே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். நன்றி, 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 நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. நன்றி, 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 நன்றி. ஆராதனை உமக்கே,
ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஓஹோ, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே. ஆமென் சொல்லுங்க. ஆதியும் நீரே, அந்தத்திலும் நீரே, ஜோதியிலும் நீரே, என் சொந்தம் நீதான். ஆகவே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் எந்த நேரத்திலும். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த ஆராதனை செய்யத்தான் நான் வந்திருக்கிறேன். உம்மை துதிக்கத்தான் நான் வந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கத்தான் வந்திருக்கிறேன். என் தேசத்துக்காய் ஜெபிக்க வந்திருக்கிறேன். திக்கற்ற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை பாரும் என்று கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். Thank you, Lord. அல்லேலூயா. 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 கரங்களை நீட்டின ஒவ்வொரு பிள்ளைகள் கரங்களை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க சுவாமி. இந்த பிள்ளைகள் குடும்பங்களை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க ராஜா. என்னை பாரும் என்று சொல்லி ஆராதித்த பிள்ளைகளை பாருங்க தகப்பனே. உமக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளை பாருங்க இயேசு சுவாமி. அநேக கருத்துக்களுக்காய் ஆண்டவரை ஜெபிக்க வந்திருக்கிற பிள்ளைகளை பாருங்க தகப்பனே. உடைய வார்த்தைகளை ஆண்டவரை, ஜீவனுள்ள வார்த்தைகளை, உயிருள்ள வார்த்தைகளை வாஞ்சோடு கேட்க வந்திருக்கிற பிள்ளைகளை பாருங்க தகப்பனே. ஆண்டவரே, எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு வந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க பாருங்க ராஜா. நீர் கரம் நீட்டி ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. நீட்டி இருக்கிற கரங்களை நீங்க பிடித்துக் கொள்வதற்காக உமக்கு நன்றி. இந்த கருத்தை நீங்க பிடித்துக் கொண்டால் நாங்கள் தவறி விடவே மாட்டோம் ஆண்டவரே. ஏனெனில் எங்களை ஜமானங்களை கரங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறார். எங்கள் தேவைகளை சந்திப்பார் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளுங்க, எங்க நன்றி ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம், அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். தேவன் நம்மை பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்துல நிறைய உபத்திரங்கள் உண்டுதான், நிறைய உபத்திரங்கள் உண்டு.
நிறைய பாடுகள் உண்டு. அதன் மத்தியிலே கூட தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நிறைய ஏமாற்றுதல்கள், நிறைய சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவன் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆகவே இந்த வேளையில அநேக கருத்துக்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஓரிரு சிறு கருத்துக்களுக்காக ஜெபித்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கடந்து செல்வோம். முக்கியமாக ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? ஊழியக்காரர்கள் இந்த நாட்களிலே நிறைய ஜெபங்கள் அவங்களுக்கு தேவை. இந்த நாட்களிலே அவர்கள் நிறைய பேர் பலவீனப்பட்டிருக்கிறாங்க. நிறைய பேர்களுக்கு தேவைகள் உண்டு. நிறைய ஊழியங்கள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும். நிறைய ஊழியக்காரர்களுக்கு இந்த நாட்களிலே பிபியாலும் சுகராலும் தைராய்டாலும் ஏன் ஹார்ட் அட்டாக்காலும் நிறைய பேர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கணும். ஒரு திமோத்தி என்ற ஒரு ஊழியக்கார மகன் இந்த நாட்களிலே ஏதோ பயங்கரமாக ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாப்ல, ஐசியூ வார்டுல இருக்கிறாப்ல. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்க வேண்டிய கடமைகள் அங்க இவரை போல நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. ஆகவே ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை நீங்க பாருங்க தகப்பனே. அந்த ஊழியக்கார மகனை நீங்க பாருங்க. அவங்க மனைவிமார்களை, அவங்க கணவன்மார்களை, அவங்க ஊழியர்களை, அவங்க பிள்ளைகளை, அவங்க தேவைகளை நீங்க பாருங்க என்று சொல்லி ஒரு விஷயம் ஜெபம் பண்ணாம எல்லாரும் சேர்ந்து தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க ஜெபிக்கிற ஜெபம் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஒரு முதுகெலும்பாகவும் ஒரு ஸ்தோத்திரங்கள் அவங்களுக்கு கிருபை கிடைக்கும். அந்த ஜெபங்கள் போய் சேரும். இந்த நேரத்தில் ஆபத்தா இருக்கிற ஊழியக்காரருக்கு உங்கள் ஜெபங்கள் போய் சேரும். பலவீனப்பட்டிருக்கிற சகோதரனுக்கு ஊழியக்காரருக்கு உங்கள் ஜெபங்கள் போய் சேரும். நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஒவ்வொரு ஊழியக்கார சபைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. சபை இல்லாத ஊழியக்கார பிள்ளைகளுக்கு சபையை கர்த்தர் அடையாளமாய் காண்பீங்க. உங்க சித்தத்தை வெளிப்படுத்துங்க தகப்பனே. நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஊழியக்கார மனைவிகளை கர்த்தர் தொடுங்க தகப்பனே. அவங்க பிள்ளைகளை நல் வழியில நடத்துங்க ராஜா. அந்த ஊழியக்கார பிள்ளைகளுக்கு ஏற்ற பிள்ளைகளை அவங்க வளரணும் ஆண்டவரே. ஞானத்திலும் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் பரிசுத்தத்திலும் அந்த குடும்பங்களை நடத்தும் தகப்பனே. என் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. ஊழியக்காரர் பிள்ளைகள் எடுத்துக்கிற ட்ரஸ்ட்களை ஆசீர்வதிங்க, காலேஜுகளை ஆசீர்வதிங்க, அநாதி இடத்தை எடுத்து நடத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஹேண்டிகேப்ட் ஸ்கூலில் நடத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அநேக காலேஜ் நடத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்துகிறாங்க ஆசீர்வதிங்க. எல்லா ஃபாதர்மார்கள், சிஸ்டர்கள், பிஷப்மார்கள், ஆயர்கள், குருக்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. எவாஞ்சலிஸ்டுகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா சபை ஊழியர்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. கிராமத்து ஊழியர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மிஷனரிமார்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏற்ற காரியங்களை கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீதியாய் சந்திக்க போவதற்காக உமக்கு நன்றி. நிறைய ஊழியக்கார குடும்பங்களிலே வாலிப பெண்கள் இருக்கிறாங்க, வாலிப ஆண்கள் இருக்கிறாங்க. ஏற்ற துணி அந்த பிள்ளைகளுக்கு காண்பீங்க ராஜா. நீரே அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. என் கர்த்தர் அந்த பிள்ளைகள் படித்த படிப்புக்கு நல்ல வேலைகளை தாங்க சுவாமி. நீரே அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. வெளியூர்ல இருந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த கருத்தை எல்லாரும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாட்களிலே ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு பலவீனமாய் இருக்கிற ஊழியர்களை என் கர்த்தர் தொடுங்க ராஜா. அவங்க கால்களை தொடுங்க தகப்பனே. அவங்க நரம்புகளை தொடுங்க ஆண்டவரே. அவங்க எலும்புகளை தொடுங்க ஆண்டவரே. சதைகளை தொடுங்க ஆண்டவரே. அவர்களை எழுந்து நின்று ஆண்டவரே அதிகமாய் ஊழியங்களை செய்ய பலப்படுத்துங்க தகப்பனே. என் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா ஊழியக்காரர்களையும் அவங்க குடும்பங்களையும் அவங்க ஊழியங்களையும் இந்த கருத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் Thank you, thank you, thank you, thank you, thank you. இந்த ஜெபங்கள் நிறைய ஊழியக்காரர்களுக்கு பிரோஜனமாயிருக்குமா? தொடர்ந்து ஜெபிக்கலாம். இந்த வேளை விசேஷமாக இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்காகவும் அவங்க குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். வந்திருக்கிற தச்சமாக்கு நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தச்சமா பேரை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆமா, ஆமே 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 ஆமே. ஆண்டவரே, அவங்க உள்ளத்தில் வடிகிற கண்ணீரை கர்த்தர் அறிவி பலவீனங்களை மாற்றுங்க, எலும்புகளை தொடுங்க, அந்த முட்டி பாகத்தை தொடுங்க. அந்த பிரீத்திங்க்கு நல்ல ஒரு ஆண்டவரே நல்ல பிரீத்திங் வரட்டும் சுவாமி. தாயாரை ஆசீர்வதிங்க. ஒரு கலசம் தண்ணீரோ ஒரு படி உணவு சாப்பிட்டாலும் அது அவங்களுக்கு பெலனா இருக்கட்டும் தகப்பனே.
தாயரை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. பெற்ற அந்த 5 குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. அந்த குடும்பங்களை கர்த்தர் பலமாய் அதிகமாய் ஆசீர்வதிங்க ராஜா. ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அதே போல ஜெசிமாக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஜெசிமா கொடுத்ததான ஒரே மகனாக பிரமிளாவையும் பேத்தியாக பெட்ரிஷாவும் கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. அந்த குடும்பத்தை பாருங்க தகப்பனே. அப்பா அம்மாவை ஆசீர்வதிங்க. அந்த தாயாரின் தேவைகளை சந்திங்க. அந்த அம்மாவுக்கு நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியத்தை கொடுங்க. பிரமிளாக்கு இருக்கிற எல்லா பிரஷரையும் மாற்றுங்க. படிப்பை மகளுக்கு ஆசீர்வதித்து தாங்க. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி நன்றி நன்றி. ஷீலாக்காகவும் அவங்க சகோதரனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? மகளை ஆசீர்வதிங்க. வாலிப மகளை ஆசீர்வதிங்க. இம்மட்டுமா இவ்வளவு பலவீனங்களை மாற்றி இன்னைக்கு அந்த மக்களை இந்த சமூகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீங்களே, வேதத்தை வாசிக்க வைத்திருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். வாகனமே எடுக்க முடியாத மகளை வாகனம் ஓட்டு முடிக்காய் பலனை கொடுத்திருக்கிறீங்களே, நன்றி 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 ராஜா நன்றி. அதே போல ஆண்டவரே அவங்க சகோதரி கூட ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த மகன் கையிட்டு செய்கிற வேலைகளே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தாய்க்காக ஆண்டவர் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிற இந்த 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சகோதரி சேவியரை ஆசீர்வதிங்க தகப்பனே. அந்த மகனுடைய ஆண்டவரே எல்லா கைகளையும் பிரயாசத்தை ஆசீர்வதித்து மத்தியா சகோதரியை பலப்படுத்துகிறமைக்காக உமக்கு நன்றி. அதே போல சாந்தி ஆண்டிக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் அப்பா. சகோதரி சாந்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கணவனுக்காக ஸ்தோத்திரம், கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், கொடுத்த வீட்டுக்காக ஸ்தோத்திரம். அந்த வீட்டு காரியங்களை கர்த்தர் சந்திக்க விடுமா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வராத பணங்கள் வரட்டும் தகப்பனே. அந்த வீட்டு அட்வான்ஸ் பணங்கள் வரட்டும், லீஸ் பணங்கள் வரட்டும். அந்த பிள்ளைக்கு ஆண்டவரே ஒரு தீமையும் ஆகாதபடிக்கு, யாரும் எந்த ஒரு ஆண்டவரே மகளை ஏமாற்றாதபடிக்கு அந்த பணங்கள் வந்து அந்த பிள்ளைகளை வந்து சேரட்டும் தகப்பனே. கர்த்தர் செய்வீர், அதற்காக உமக்கு நன்றி நன்றி. அந்த தாயார் சாட்சியாக நீ வைக்க போகிறமைக்காக நன்றி சொல்லுகிறோம். மேரியம்மாக்காக, மணி பிரதற்காக, டேனி சுசானாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடையாளமாய் காண்பித்த வீட்டுக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த வீட்டிலே ஆண்டவரே நீரே தடையில்லாமல் இந்த வீடு அவங்களுக்கு கிடைக்கட்டும். உங்க சித்தம் அவர்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும். அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நடந்த திருமணத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த தாயார் விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டுக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உங்க கணவனை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. மனைவி நேசிக்கிறவர்களாய் மாற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. நீரே அவங்க ஊழியர்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எந்தெந்த இடத்துங்கெல்லாம் போய் வாசிக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்து வெறும் வாசிக்கிறவர்களாய் இருக்காமல் விசுவாசத்தில் அதிகமாய் வளர உதவி செய்யுங்க தகப்பனே. மகனை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். சகோதரி பிரேமிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. மகள் உள்ளத்திருக்கிற எல்லா வேதனைகளையும் மாற்றுங்க தகப்பனே. தனிமையை மாற்றுங்க தகப்பனே. அந்த மகள் கண்ணீரெல்லாம் தொடையுங்க ராஜா. சந்திக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஏற்ற நேரத்துல ஏற்ற காரியங்களை மகளுக்கு நீங்க செய்ய போகிறமைக்காக உமக்கு நன்றி. மகன் இன்னும் அதிகமாய் விசுவாசத்திலே வளர கர்த்தர் உதவி செய்கிறமைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் மனம் இறங்குங்க ராஜா. எந்தெந்த விண்ணப்பங்களோடு கூட இந்த சமூகத்துல இருக்கிறாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகள் விண்ணப்பங்களை என் கர்த்தர் கேட்கிறமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் தேவைகளை சந்திங்க. முக்கியமாக இந்த நாட்களில் யாருக்கெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் இருக்கிறதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனதார அவர்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறமைக்காக நன்றி. இன்னொரு ஆண்டை தந்தமைக்காக உமக்கு நன்றி. இன்னைக்கு திருமணம் நடக்கிற குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். அந்த வீட்டாரை ஆசீர்வதிங்க. கானாவு திருமணத்துக்கு நீங்க சென்றீங்களே, அவங்க குறையை நீக்கினீங்களே, இந்த கல்யாணத்துக்கும் வந்து நீங்கள் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா வருகிற ஆண்டவரே, அப்பா ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஆண்டவரே என்கேஜ்மெண்ட்டுக்காக ஸ்தோத்திரம். திங்கட்கிழமை நடக்கிற ஜான் பிரீத்தம் பிரியா திருமணத்துக்காக ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. என் கர்த்தர் மகள் சுந்தரியின் தேவைகளாம் சந்திக்கிறமைக்காக நன்றி. அந்த மகளுக்கு கூட இருக்கிற முட்டி வலிகள், கால் வலிகள், கால் வீக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு அந்த திருமணத்திலே ஆண்டவரே அந்த மகள் ஓடவும் நடக்கவும் வரவும் மகளுக்கு போதுமான பெலனை தாங்க ராஜா. என் கர்த்தரை செய்கிறமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இப்போது உங்களுடைய வார்த்தைக்காக நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஊழியரை மறைத்து ஆண்டவரே அவரோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். பேசுகிற அவரை மறைத்து அவரோடும் எங்களோடும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்க பேசுங்க ஆண்டவரை, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. வாழ்வு கொடுக்கும் வார்த்தை ஆண்டவரே. மண் வார்த்தை சொல்லுகிறதே, வசனம் சொல்லுகிறதே,
மனுஷன் அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், உயிர் வாழ்வான், புத்திமதியோடு கூட இருப்பான் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அந்த வசனத்தை கொடுத்து எங்களோடு கூட பேசுங்க. எல்லாவற்றும் கருத்தில் ஒப்பு கொடுத்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் அற்புத இனிய நாமத்தினால இந்த தாழ்த்தும் கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபத்துக்கும் என் தேவன் ஆம் என்றும் ஆமென் என்றும் பதிலை கொடுத்தமைக்காக நன்றி 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 என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் மகிமை இந்த நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்டவர் நம்மளுடைய பர்சனல் ஜெபங்கள் ஏதுவா இருந்தாலும் சரி இந்த வேளையில தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தோம். கர்த்தர் அதை கேட்டார், அதற்கான காரியத்தை செய்வார். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக அப்பா நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உமக்கு நன்றி சொல்கிறேன் என்று சொல்லி பாடலே 14 சாங் நம்பர் 14. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து பாடணும்னு சொல்லிட்டுதான் இந்த பாடல் புஸ்தகத்தில் இருக்கிற நம்பரை சொல்லி இதுல இருக்கிற பாடல்களோடு கூட இணைந்து நாங்கள் பாடுகிறோம். ஆகவே நீங்களும் எங்களோடு கூட இணைந்து பாடுங்க. பழைய பாட்டு தான் தெரிந்தது. இந்த வரிகளை கேட்டு கேட்டு நீங்க எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க. தேங்க்யூ லார்ட். அப்பா நான் உன்னை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நீரே என் வழி, நீரே என் சத்தம். சொல்லுங்க. நீரே என் வழி, ஆமென். நீரே என் சத்தம், நீரெந்த ஜீவனந்தோ, நீரெந்த ஜீவனந்தோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை அன்றோ, நான் உந்தன் பிள்ளை அன்றோ. சொல்லலாமா? அப்பா அவங்களதான் பார்க்கிறேன். ஆமா ஆண்டவரே, தேங்க்யூ. அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நல்ல மேய்ப்பன் நீதானையா, நல்ல மேய்ப்பன் எனக்கு நீதானையா. நான் உந்தன் ஆட்டுக்குட்டி, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. சொல்லலாமா? அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். Thank you Lord. அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஜீவநீருற்று நீதானப்பா, ஜீவநீருற்று எனக்கு நீதானப்பா. உந்தன் மெய்யாக கொண்டே, உந்தன் வார்த்தை மெய்யாக கொண்டே. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. கரைகளை உயர்த்தி சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. கரைகளை அசைத்து சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி நன்றி. எல்லா நரம்புகளையும் எல்லா எலும்புகளையும்
கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அவர் நமக்கு பலத்தை கொடுக்குவார். ஆகவேதான் அந்த சமூகத்துல வந்து கரங்களை தட்டுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க என்று சொல்லும் போது நமக்குள்ள இருக்கிற சோர்வு ஆவிகள், வசனத்தை கேட்க கூடாதபடிக்கு நமக்கு தூக்கத்தின் ஆவிகளை, சோர்வு ஆவிகளை, பலவீன ஆவிகளை கொடுக்கிற ஆவிகளை என்ன பண்ணுவாருமா ஆண்டவரே? விரட்டி விடுவார். துதி எடுத்தா சாத்தா ஓடுவான். நம்ம துதிக்கிறதுக்கு மௌனமா சொல்லாத அப்படின்றது என்ன பண்ணுவாங்களாமா? முறுமுறுத்தா என்ன பண்ணுவானா? திரும்பி வந்துடுவானா? அவன் திரும்பி வரக்கூடாது. இயேசு நாமத்துல என்ன பண்ணோம்? வீட்டை விட்டு, வீதியை விட்டு, எல்லாத்தையும் விட்டு ஓடினோம். ஆகவே இந்த காரியங்களை தேவனை துதிக்கும் போது அவர் நமக்கு செய்வார். ஆகவே துதித்தோம், தேவனுக்கு நன்றி சொன்னோம். இப்போது அவர் என்ன பேசுகிறார் அந்த வார்த்தைகளுக்கு நம்மையும் நம் குடும்பங்களையும் ஒப்பு கொடுப்போம். நம்ம இன்னைக்கு பார்த்தோம், வேதமே நமக்கு வெளிச்சமா இருக்கிறது. போதக சிச்சை தான் நமக்கு வந்து நமக்கு ஜீவ வழியா இருக்கிறது. அந்த ஜீவ வழியை நம்ம கேட்போமா? அந்த போதகத்துக்கு நம்ம செவி கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். தேவன் நம்மோடு கூட பேசட்டும். தேங்க்யூ. அல்லேலூயா. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கூடி நன்றி. வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் சுகபலத்தோடு கூட தேவன் அழைத்து வந்திருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். இந்த அருமையான வேளையிலும் கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்ம பாடினோம், துதித்தோம், ஆராதனை செய்தோம். இப்பொழுதும் கூட ஆண்டவர் வார்த்தையை கேட்க போறோம். என்ன சொல்ல போறோம்? ஆண்டவர் வார்த்தையை நம்ம கேட்க போறோம். வாக்குத்தத்தம் மிக அழகான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை மறுபடியும் நம்ம படிக்கலாமா? Proverbs 6th chapterல verse 23 இல்லையா? இத படிங்க. அங்க பாருங்க, ஆண்டவர் அற்புதமான ஒரு காரியத்தை சொல்றார். அதை தொடர்ந்துதான் நம்ம இன்னைக்கு செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். இங்கிலீஷ்ல படிங்க, சத்தமா படிங்க. The instructions are a shining light. The corrections can teach you how to live. Amen. Hallelujah. படிமா, தர்ஷமா படிங்க. கட்டளையே விளக்கு. நல்லா கவனிங்க. தேவனுடைய கட்டளையே நம் வாழ்க்கைக்கு என்னவா இருக்குதான்? நீங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? விளக்கு ஏத்துறதுக்கு ஒரு மகன் இருக்கணும், இல்லன்னா ஒரு மருமக இருக்கணும். திடீர்னு மருமகன் சொல்லுவாரு நான் கிருண போதாதா, மகன் சொல்லுவாரு நான் கிருண போதாதா. இல்லப்பா ஒரு பொட்ட புள்ள வேணும்பா, அதுக்குதான் அம்மா இருக்கிறாங்க, இல்லன்னா அக்கா தங்கச்சிங்க இருக்கிறாங்க, இல்லன்னா மருமக வேணும், ஒரு மகன் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றது? தேவனுடைய கட்டளையே நம்முடைய வாழ்க்கையின் விளக்கா இருக்கிறது. அல்லேலூயா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவன் எந்த ஒரு கட்டளை கொடுக்கிறாரோ அதுதான் நமக்கு என்னவா இருக்குதான்? வாழ்க்கைக்கு விளக்கா இருக்கிறது. விளக்கு இருக்கிறது. விளக்கு அந்த காலத்துல எல்லாம் விளக்குதான், சிம்பிளி விளக்குதான் இல்லையா? அத டெய்லி துடிக்குவாங்க, டெய்லி சுத்தமா வைக்குவாங்க, டெய்லி கரெக்டா 6 மணிக்கானா ஏத்திடுவாங்க. எத்தனை மணிக்கு? 6 மணிக்கானா. அது கொஞ்சம் கற்பா இருந்தா ஒருத்தருக்கு அடிதான் இல்லையா? அந்த சிம்பிளி கொஞ்சம் கற்பா இருந்தாலும் கூட என்ன பண்ணுவாங்க? அடிபதத்தான். அது கூட செய்ய முடியலையா ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அப்போ கட்டளையே ஆண்டவர் நமக்கு விளக்காய் கொடுத்திருக்கிறார். அடுத்த வசனம் என்ன வார்த்தை? வேதமே வெளிச்சம். வேதம் தான் நமக்கு வெளிச்சம் காட்டுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. வேதம் தான் நமக்கு வெளிச்சம் காட்டுகிறதா இருக்கிறது. ஆக இந்த ரெண்டையும் கொடுத்த தேவன் தான் 3வது வார்த்தை என்ன சொல்றாரு? போதக சிக்ஷை. அல்லேலூயா. அதான் இந்த போதனை, அதான் இந்த நற்செய்தி. நம்ம ஆலயத்துக்கு போனாலும் சரி, சபைகளுக்கு போனாலும் சரி, அங்க நற்செய்தி கொடுக்கறாங்களே, அந்த போதக சிக்ஷையே என்னத்துக்கு? ஜீவனத்துக்கு வழி, பரலோகத்திற்கு வழி, நித்தியத்திற்கு வழி, பரலோக ராஜ்யத்திற்கு வழி, மோட்சத்திற்கு வழி. ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், கட்டளையே நம் வாழ்க்கைக்கு விளக்கா இருக்கிறது. வெளிச்சமே, வேதமே நமக்கு வெளிச்சமா இருக்கிறது. இந்த ஜீவ வார்த்தைகள் தான் நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அதனாலதான் நற்செய்தியை வாசிக்கும் போது கூட நம்ம பயபக்தியோடு கூட எழுந்து நிற்கிறோம் இல்லையா? ஆண்டவரே நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி பயபக்தியோடு கூட. எந்த நேரத்துல சைலண்டா இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது மாத்திரம் நம்ம என்ன பண்ணோம்? மிக அமைதியோடு கூட பயபக்தியோடு கூட இருக்கும் போதுதான் அந்த வார்த்தை நம் உள்ளத்துல வந்து பதியும். அல்லேலூயா.
பயபக்தியோடு கூட சில அம்மா அப்பா கூட சொல்ல நான் சொல்றத கவனமா கேளு, நான் சொல்றத உஷாரா கேளு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதே போலதான் ஆண்டவர் அவருடைய வார்த்தைக்கு நாம செவி கொடுக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். இதே வேதம் தான். இதைத்தான் நம்ம 10 முறை படிச்சிருப்போம், இதைத்தான் நம்ம 20 முறை படிச்சிருப்போம், இதைத்தான் 30 முறை நம்ம படிச்சிருப்போம். ஆனாலும் கூட அனுதினமும் படிக்கும் போது அனுதின புதிய ஆசீர்வாதத்தினாலே நம்மை நிரப்புவார். அல்லேலூயா. ஒரு நாளும் தேவனுடைய கிருபை எப்படியா இருக்குதா? புதிதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் புதிய புதிய நாளை தருகிறார். புதிய வார்த்தைகளை வாசித்து நாம விசுவாசிக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். நம்ம எல்லாருமா எடுத்துக்கொள்வோம். மேத்யூ 6th chapterல 33, 34 மிக அற்புதமான ஒரு வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையில முதலாவது தேட வேண்டியது, நம்முடைய வாழ்க்கையில முதலாவது பார்க்க வேண்டியது, நம்முடைய வாழ்க்கையில முதலாவது கண்டுபிடிக்க வேண்டியது, நம் வாழ்க்கையில முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய வாழ்க்கையில முதல்ல நம்முடைய பார்வையை வைக்க வேண்டியது, முதல்ல நம்முடைய சிந்தனையை வைக்க வேண்டியது, முதல்ல நம்முடைய யோசனை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய வார்த்தை மேல் வைக்க வேண்டும் என்று சொல்லிதான் மேத்யூ 6th chapterல 33, 34 பாருங்க படிக்கிறாங்க. கடைசி 2 வசனம். 33. Instead be conquered about everything else with the kingdom of God and with what he requires of you, and he will provide you with all these other things. Amen. அப்புறம் முதலாவது இல்ல அடுத்து. So do not worry about the tomorrow. It will have enough worries of its own. Amen. There is no need to add to trouble each day brings. Amen. Hallelujah. 33வது வசனம் ஒருத்தர் படிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். நல்லா கவனிங்க. நிதானமா படிக்கிறாங்க பாருங்க. முதல்ல நம்ம என்னத்தை தேடணுமா? தேவனுடைய ராஜ்யம். அந்த தேவனுடைய ராஜ்யம் என்பது எது? இதுதான் பரிசுத்த வேதாகமம். நல்லா பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் இது. இந்த பரிசுத்த வேதாகமம். இந்த தேவ ராஜ்யத்தை தேடினால் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போலாம். நம்ம சொல்லுங்க அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும், அவர் இதிலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா நீதி நியாயங்களையும் தேடுங்கள். அப்பொழுது இந்த வேதத்துல நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் சொன்னாரோ அவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும். சொல்லுங்க அல்லேலூயா. இதான் ரகசியங்க. இந்த ரகசியத்தை தெரியாதவங்க தான் இன்னைக்கு அலையிறாங்க, தேடுறாங்க, ஓடுறாங்க, கலங்குறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, வேதனைப்படுறாங்க, துக்கப்படுறாங்க, துயரப்படுறாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை பாருங்க. முதலாவது என்னை தேடுங்கள், என் வார்த்தையை தேடுங்கள், என் வசனத்தை தேடுங்கள், என் சமூகத்தை தேடுங்கள், என் பிரகாரங்களை தேடுங்கள், என் சந்நிதியை தேடி வாருங்கள், என் ஆலயத்தை தேடி வாருங்கள், என் முகத்தை தேடி வாருங்கள். அல்லேலூயா. எல்லாம் ஒரே அர்த்தம் தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. இந்த வேதத்தை நீங்களும் நானும் அனுதினமும் ஒரு வசனத்தையாவது, ஒரே ஒரு வசனத்தையாவது, அதனாலதான் இன்னைக்கு கேலண்டர் வீட்டுல அங்கங்க தொங்க வச்சுட்டாங்க. நீ பைபிள்ல தேட வேண்டியது கூட அவசியம் கிடையாது. அந்த ஒரு வசனம் எங்க இருக்குது இல்லையா? அதுல ஒரு லைன் இருக்குது, இதுல பார்த்தா 2 லைன் இருக்கும். அதை பார்த்து படிச்சுட்டு நீ தியானம் பண்ணாலே போதும், அந்த நாள் தேவனும் கூடவே வருவார். இன்னைக்கு என்ன அற்புதமான வாக்குத்தத்த வசனம் பாருங்க. கட்டளையே விளக்கா இருக்கிறது மகனே, வேதமே உனக்கு வெளிச்சமா இருக்கிறது, இந்த போதக சிக்ஷை தான் உனக்கு ஜீவ வழி, பரலோகத்திற்கு வழிகாட்டுகிறதா இருக்கிறது. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதில் எழுதியிருக்கிற அந்த நீதி நியாயங்களையும் நீ கடைபிடிப்பாயாக, தேடுவாயாக, கண்டுபிடிப்பாயாக, அதன்படி நீ நடப்பாயாக, அதன்படி நீ செய்வாயாக. அப்படி நீ செய்தால் இந்த வேதத்துல உனக்காக எனக்காக ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதத்தை எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரோ அவைகள் எல்லாவற்றையும் கூடவே உனக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. இதான் ரகசியம். இந்த ரகசியத்தை மறந்தவர்கள் தான் நாளைக்கு என்ன ஆயிடுமோ, நாளன்னைக்கு என்ன ஆயிடுமோ, இப்ப என்ன ஆயிடுமோ, அப்ப என்ன ஆயிடுமோ
ஒரு காரியத்தை நாம இன்னைக்கு செய்ய மறந்தா, கொடுக்க மறந்தா, அது நாளைக்கு பிரச்சனையாய் மாறுங்க. ஆண்டவரே கேட்பார், நேத்தியா என்ன தேடல, காலையிலயா என்ன வந்து பார்க்கல, சாயங்காலையா வரல நீ. ஆண்டவர் ஒரு நாள் கேட்பார், என்ன தேடினாயா, என்னை பத்தி சொன்னாயா, என்னை குறித்து நீ விசாரிச்சியா? ஆண்டவர் கேட்பார், நிச்சயமா கேட்பார். கேட்டுட்டு அதுக்கு சரியான தண்டனையும் கொடுப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, இது அப்படியே வச்சுக்கோங்க. செப்பனியா பாருங்க, செப்பனியா அதாவது ஆமோஸ் பக்கத்துல இருக்க பாருங்க, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இந்த பேஜ் நம்பர் வேணா 1086 பக்கம், 1086 பக்கம் பாருங்க, 1087 பக்கம் கூட இருக்கும். 1087 இருக்குதா? செப்பனியா 1ஆம் அதிகாரத்துல எடுத்துக்கிட்டீங்களா? நியூ டெஸ்டமெண்ட்மா, அதாவது ஆமா, மேத்யூக்கு ஒரு 2 பேஜ் எடுத்து பாருங்க. மேத்யூக்கு முன்னால ஒரு 2 பேஜ் எடுத்து பாருங்க. அங்க இருக்குது பாருங்க, ஜக்கரியாஸ் நெக்ஸ்ட், ஜக்கரியாஸ் ஆகாய் அப்படின்னு வரும். சின்ன சின்ன புக்கு தான், 1 அதிகாரம் 2 அதிகாரம் தான். அந்த இடத்துல செப்பனியா என்ற தீர்க்கதரிசி, ஆண்டவருடைய ஆவியானவர், இவங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிங்க. இவர்கள் வழியாக தானியேல் முதற்கொண்டு வருகிறது இல்லையா? அந்த தீர்க்கதரிசிகள்ல சின்ன சின்ன தீர்க்கதரிசிகள் இவர்கள் சொல்ற ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை. இதெல்லாம் பைபிள் இருக்குதா? ஆமா இருக்குது, தேடணும். கெட்சா 1087 பக்கம் எடுத்து வச்சுக்கிறீங்களா? கெட்சா இங்கிலீஷ்ல வேணாம், தமிழ்ல படிங்க. நீங்க எடுங்க. செப்பனியா 1st சாப்டர்ல 6th வேர்ட், 6வது வசனம் பாருங்க, என்ன சொல்றாரு? பின்வாங்குகிறவர்களையும், நல்லா கவனிங்க, மொல்லமா படிங்க. கர்த்தரை விட்டு, ஆமா, கடவுள் எனக்கு வேண்டாம்ப்பா, நான் படிச்சிருக்கிறேன், நல்ல வேலை இருக்குது, நல்ல சம்பளம் இருக்குது, நல்ல வீடு இருக்குது, நல்ல வசதி இருக்குது இப்படின்னு சொல்றவங்க தான் யார் வேணான்றவங்க? யார வேணான்றவங்க? ஆண்டவரை வேணான்றவங்க. கடவுள் வேண்டாப்பா, எங்க பாக்குறாரு கடவுள் அப்படின்றவங்க. ஏன்? அவர் நல்லா படிச்சுட்டு இருக்கிறாரு, நல்ல வசதி இருக்குது, 3 வேளை நல்லா சாப்பிடுறாரு இல்லையா? அந்த சாப்பாடு கொடுத்தது யாரு? வீடு வாசல் கொடுத்தது யாரு? படிக்க ஞானத்தை கொடுத்தது யாரு? சம்பளம் செய்ய ஞானத்தை கொடுத்தது யாரு? பலத்தை கொடுத்தது யாரு? சம்பளத்தை கொடுத்தது யாரு? எல்லாத்தையும் நீ வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் தான். அல்லேலூயா. நான் இன்றி உன்னால, சொல்லுங்க, நான் இன்றி உன்னால ஒன்னும் செய்ய முடியாது. அப்ப நாம எங்க ஒம்போத நினைக்கிறது? அதனாலதான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும், கர்த்தரை தேடாமலும். பத்தியா? அல்லேலூயா. யார தேடுறியா இல்லையா? முதல்ல யார தேடணும்? ஆமா. அப்ப ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிட்டு நான் ஆண்டவரை எப்படி தேடுவேன்? அதனால்தான் ஒருத்தரைய பார்த்து சொல்றாரு, கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் ஆண்டவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவங்க. பத்தியா? நீங்க கோயிலுக்கு போலங்க, டைம் ஆயிடுச்சு, ஜப கூட்டத்துக்கு போல, ஆண்டவரை தேடுறதுக்கு மறந்துட்டேன், இன்னைக்கு டைம் கிடைக்கல. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? விசாரிக்கணுமா வேணவா? இந்த நாள்ல யார் வந்தது, எந்த ஃபாதர் வந்தாரு, எந்த பாஸ்டர் வந்தாரு, என்ன வசனம் சொன்னாங்க, என்ன வார்த்தை சொன்னாங்க, என்ன பாட்டு பாடினாங்க, எத்தனை பேர் வந்தாங்க, இதான் விசாரிப்பு. இது விசாரிச்சாலே போதும், கடவுள் மேல உனக்கு கவனம் இருக்குதுன்னு. உடனே நீ கேட்ப இல்லையா, என்ன வசனம் சொன்னாங்க, என்ன பாட்டு பாடினாங்க, அந்த வசனம் எந்த அதிகாரம், எந்த வசனம், கேட்போமா இல்லையா? கட்டாயமா கேட்போம். அதனாலதான் இங்க பாருங்க 3 காரியம் சொல்லிட்டார். கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களை இந்த பூமியில நீ இருக்காதபடிக்கு இருந்து என்ன பிரயோஜனம்? இல்லாதபடிக்கு ஆமா அழிச்சிருவேன்ற. அப்படி நம்ம ஒருத்தரையும் பண்ணா இந்த பூமியில எவ்வளவு பேர் இருப்பாங்க? யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க எத்தனை பேர் ஆண்டவரை தேடுறோம்? எத்தனை பேர் ஆண்டவரை நம்ம விசாரிக்கிறோம்? எத்தனை பேரை ஆண்டவரை நம்ம கவனிக்கிறோம்? எத்தனை பேர் ஆண்டவரை நம்ம விசாரிக்கிறவங்களா இருக்கிறோம்? கோயிலுக்கு போக முடியல, ஜபத்துக்கு போக முடியல, உபவாச கூட்டத்துக்கு போக முடியல, விசாரிக்கிறோமா? ஆண்டவரை கேட்கிறோமா? நாம
இன்னைக்கு நம்ம எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களே, கர்த்தரை தேடாதவர்களே, அவரை குறித்து விசாரிக்காதவர்களே, நான் உன்னை ஒரு நாள் கணக்கு கேட்பேன். ஆண்டவர் சொல்றார், சங்காரம் பண்ணிடுவாராம், அழிச்சிருவாராம். சொல்ல வந்தாலுமா இருந்த என்ன லாபம் இல்லையா? திருந்தாத ஜன்பம். ஆமா, அவ்வளவுதான். அதான் ஆண்டவரும் கேட்பார், என்னையே நீ தேடல, என்னையே கேட்கல, சர்வத்தையும் கொடுக்கிறவர் நான் தான். அதான் இங்க நம்ம இன்னைக்கு படிச்சோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு கூடவே இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். அல்லேலூயா. இப்ப வாங்க மத்தேயு வாங்க 6ஆம் அதிகாரத்துல அங்க 34வது வசனம். இத நீ நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசாரிக்கிறவர்களாய், தேவனை தேடுகிறவர்களாய், அக்கறை உள்ளவர்களாய், தாகம் உள்ளவர்களாய், வாஞ்சை உள்ளவர்களாய் நீங்களும் நானும் இருப்போம் என்று சொன்னால், அங்கே 34வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே இங்கிலீஷ்ல படிச்சுட்டாங்க இல்லையா? நான் உங்களுக்கு மறுபடியுமாய் சொல்லுகிறேன். இல்லங்க 34:6-34 மத்தேயு 6:34 முதல்ல படிச்சோம். அது ஆகையால் நாளைக்காகவும், நல்ல கவனிங்க, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. தேவனை தேடுகிற ஜனங்கள், ஜெபிக்கிற ஜனங்கள், விசுவாசிகள், ஆலயத்துக்கு ஆண்டவரை தேடி போகிற ஜனங்கள், தேவனை விசாரிக்கிற ஜனங்கள், தேவனை விட்டு பின்வாங்கி போகாத ஜனங்கள். இன்னைக்கு இந்த வேத வசனத்தினுடைய விசேஷமான தலைப்பு கூட தான், தேவனை தேடுங்கள், ஆண்டவரை தேடுங்கள், இயேசுவை தேடுங்கள், அப்பாவை தேடுங்கள். அதனால்தான் நம்ம பாடணும், அப்பா நான் உண்மையே பார்க்கிறேன் ஆண்டவரே, அன்பே நான் உண்மையே துதிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லு. அல்லேலூயா. ஆகையால் நாளைக்காக நீங்கள் கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காகவும் கவலைப்படும். அதினதின் நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். அல்லேலூயா. அந்தந்த நாளைக்கு வேண்டிய பாடுகள் உனக்கு போதும். அதனாலதான் நம்ம ஜெபிக்கிறோம், அனுதின ஆகாரத்தை இன்றைக்கு தாங்காண்டு, நாளைய ஆகாரம் வேண்டாம், இன்றைய ஆகாரத்தை இன்றைக்கு தாங்காண்டு, இன்றைய உணவு எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்காண்டு, இன்றைக்கு குடிக்கிற காப்பி, தண்ணி, பாலை ஆண்டவரை ஆசீர்வதிச்சு தாங்க, இந்த தண்ணீரை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரை. இப்படி நாம ஜெபித்து துதிக்கும் போதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் தண்ணீரையும் உன் அப்பத்தையும் ஆசீர்வதிப்பேன், அதன்படியாய் வருகிற எந்த வியாதியா இருந்தாலும் அதிலிருந்து நான் உங்களை விடுதலையாக்குவேன். அல்லேலூயா. நாளைய தினம் வரதாங்க போது, கட்டாயமா வருது. நாளைக்கு இருந்தா பாத்துக்கலாம். அதுக்காக ஒண்ணும் செய்யாத அப்படின்னு நல்லா சொல்ல, நாம செய்ய வேண்டிய முயற்சிகளை நம்ம செய்வோம். ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் மேல வைப்போம். நாளையே நம்ம நினைச்சுனே இருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த நாள் விட்டுருவோம். நம்ம நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு என்ன ஆகுமோ, அடுத்த வாரம் என்ன ஆகுமோ, அடுத்த மாசம் என்ன ஆகுமோ, அதையே நினைச்சிருந்தா இந்த நாள் என்ன ஆயிடும்? வேஸ்ட் ஆயிடும். இந்த நாள்ல அப்படியே இருந்துடும். நம்ம ஏங்க நேற்றெல்லாம் என்னங்க நினைச்சு பண்ணிருந்தீங்க? நேற்று காலில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணிச்சுங்க? ஐயோ நாளையே நினைச்சிருந்தாங்க, அடுத்த வாரத்தையே நினைச்சிருந்தேன், வர மாசம் வர நடக்க போற காரியத்தையே நான் நினைச்சுனே இருந்தாங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? ஒரு மாதிரியா பேசுவாங்க. நமக்கு தலையில ஒண்ணுமே இல்ல, நயாவுக்கு ஒண்ணுமே இல்ல. நாளைக்கு வரப்போறது, நாளைக்கு நடக்கிறது தான் நடக்கும். இன்னைக்கு என்ன நடக்குது? ஆண்டவரே, அனுதின ஆகாரத்தை இன்னைக்கு தான் கேட்கிறோமா, நாளைக்கு தான் கேட்கிறோமா? என்னமா? இன்னைக்கு தான் கேட்கிறோம். நம்ம ஆண்டவரோட பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல தேவ ஜனங்களுக்கு, அதாவது தேவ தூதர்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டை கொடுக்கும் போது கூட ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் எடுத்துக்கோ, நாளைக்கு சேர்த்து வைக்காத, நாளைக்கு சேர்த்து வச்சா பூர்ண புத்திரம் அப்படின்னாரு. அது அப்படியேதான் ஆச்சாங்க. இன்னைக்கு உனக்கு எவ்வளவு வேணுமோ இன்னைக்கு எடுத்துக்கோ, நாளைக்கு நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா. நாளைய நாள் கர்த்தருடையது, இந்த நாள் நம்முடையது. நேற்றைய நாள் கழிந்து போனது. இனி நாம என்ன நினைச்சாலும் நேற்று வராது, நாளைக்கும் வராது. நாளைக்கு ஆண்டவர் நினைச்சாதான் வரும். இந்த நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த நாளுக்காக ஆண்டவர் என்ன சொல்றாரு? நாளைய நாளுக்காக என்ன பண்ணாத, கவலைப்படாத.
நாளைக்கு வருதா இல்லையா பார்க்கலாம் விடு. நாளைய நாளுக்காக இந்த பூமி தான் கஷ்டப்படணும். ஐயோ நாளைக்கு இவங்க எல்லாம் இருக்கிறாங்களே இல்லையோ தெரியலையே, உடனே ஆண்டவர் இந்த ராத்திரி அவங்கள எல்லாம் கூப்பிட்டு நான் என்ன பண்றது இல்லையா? நாளைய நாள் இந்த பூமி கவலைப்படணும், நீ நான் கவலைப்படக்கூடாது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், அந்தந்த நாளுக்கான பாடுகள் அந்தந்த மனுஷனுக்கு போதும், அவ்வளவுதான். இத நினைச்சு நீங்க சந்தோஷப்படுங்க. ஆண்டவர் உங்களையும் நம்மையும் தேவன் அதிகமாய் ஆசீர்வதித்து நடத்துவார். சங்கீதம் 34 அதிகாரம் வாங்க, Psalms 34. அங்க பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம் இல்லையா? இதுல தாவீது மகாராஜா கர்த்தரை நான் எப்பொழுதும் துதிப்பேன் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். அவருடைய துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும் என்று சொல்லி ஆரம்பித்து அந்த அதிகாரம் முழுதும் மிக விசேஷமான காரியங்கள் சொல்லப்படுகிறது. அதுல 8வது வசனம் பாருங்க, அந்த ஆண்டவரை குறித்து அவர் சொல்லுகிறார், தேவனை தேடுங்கள், ஆண்டவருடைய சமூகத்தை தேடுங்கள், வசனத்தை தேடுங்கள் என்று நம்ம பார்த்தோம் இல்லையா? அதனுடையாய் இங்க முதல்ல சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு பாருங்க, 8வது வசனம், 8th verse. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. படிங்க இங்கிலீஷ்ல. Find out for yourself how good the Lord is. Happy are those who find safety with him. ஆமென். அல்லேலூயா. பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம், God is good அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சொல்லுங்க, God is good all the time. All the time God is good. அவ்வளவுதான், ரகசியம் தான். நம்ம என்ன படிக்கிறோம் பட்சம், கர்த்தர் நல்லவர் என்பதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், ஆண்டவரை தேடி பார்க்கணும், ஆலயத்துக்கு போய் பார்க்கணும், ஜெப கூட்டத்துக்கு போய் பார்க்கணும், வேதத்தை திறந்து படிக்கணும், பாடி பார்க்கணும், ஜெபித்து பார்க்கணும். அப்போதான் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்களும் நானும் நம்மால ருசி பார்க்க முடியும். அப்பதான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். ஆண்டவரை தேடாம, ஆலயத்துக்கும் போகாம, பாடாம, வாயை திறக்காம, கையை தட்டாம, ஊமையா அப்படியே உக்காண்டே இருந்தா அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என்ன பேக்கு மாதிரி உக்காந்துக்குது அப்படின்னு, இன்னொன்னு மண்ணு மாதிரி உக்காந்துக்குதுன்னு. நிறைய பேர் அப்படிதான் திட்டுறாங்க. நம்ம சொல்றதுல நிறைய பேர் திட்டுறாங்க போதகர்களா, மண்ணு மாதிரி உக்காந்துக்கிறே, கையை தட்டு, என்ன பண்ற அப்படின்னு. ஆக இங்க ஆண்டவர் சொல்லுகிற காரியம் பாருங்க, கர்த்தரை, அதாவது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாரு, டெஸ்ட் பண்ணி பாரு. அவர் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அல்லேலூயா. அவர் நம்ம எல்லாருடைய வாழ்க்கைக்கு நன்மையானதையே அவர் செய்வார், அற்புதமானதையே செய்வார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். The Lord is good. Taste and see, the Lord is good. Hallelujah. God is good all the time. All the time God is good. அதே நேரத்தில் இன்னொன்னு கூட சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? Man is bad all the time. All the time man is bad. சொல்றாங்களா இல்லையா? அப்போ நம்ம ஆண்டவர் நாம் நல்லவராய் நம்ம தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா, ருசி பார்த்தோம்னா கெட்டவங்க எல்லாம் நல்லவங்களா மாத்திருவார் ஆண்டவர். நாம ஜெபிக்கிற ஜெபம் தான், இவன் திருந்தவே மாட்டானா, இவன் மாத்தவே மாட்டானா, இவன் மாறவே மாட்டானா அப்படின்னு புலம்புறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன சொல்றோம்? ஆண்டவரே இவனை மாத்த மாட்டியா, ஆண்டவரே இந்த அம்மாவை தொட மாட்டியா, ஆண்டவரே இந்த மாமியாரை பார்க்க மாட்டியா, இந்த மருமகளை பார்க்க மாட்டியா, தொடுங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று சொல்லி என்ன பண்றான்? யார் ஜெபிக்கிறோம்? நீ நான் தான் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்பாரா இல்லையா? ஆமா, நம்மளை விட முன்னால அவங்கதான் இருப்பாங்க. அதான் ரகசியம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அல்லேலூயா. அவர் மிகவும் நல்லவர். 10வது வசனம் படிங்க. 10வது வசனம் என்ன சொல்லுது? 10th verse. Even lions go hungry for lack of food, but those who obey the Lord lack nothing good. ஆமென். அல்லேலூயா. 10வது வசனம். சிங்கங்கள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய், சிங்க குட்டிகள் எல்லாமே தாழ்ச்சி அடைந்து ஒரு நாள் பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரே ஒரு நன்மையும் குறை வைக்கவே மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு சொல்லி சொல்வாங்க, எனக்கு என்னங்க குறை
சொல்றாங்களா இல்லையா? எனக்கு என்னங்க குறை? எனக்கு ஒரு குறை கூட இல்லைங்க. ஆண்டவர் என்ன திருப்தியா வச்சிருக்கிறார். ஏன்? நான் ஆண்டவரை அனுதினமும் தேடுறேன். நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன். நான் ஜெபிக்கிறேன். நான் எந்த மனஸ்தாபத்தையும் மனசுல வச்சுக்கிறது இல்ல. ஆண்டவர் என்னை நிறைவாய் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நிறைய பேர் சொல்றவங்க உண்டு, ஆண்டவரை தேடுகிறது நிமித்தம். இங்க பைபிள் சொல்லி பாருங்க, சிங்கம் தான் குட்டிகளை ஒரு நாள் கூட பட்டினியா வைக்காதான். ஏன்னா காட்டுக்கே ராஜா யாரு? சிங்கம் தான். இந்த சிங்கம் வருதுனால எல்லா மிருகங்களும் பயப்படுமா. அப்படி இருக்கும்போது தான் குட்டிகளை ஒரு நாள் கூட பட்டினி வைக்காதான். எப்படி ஆகிலும் ஆகாரம், ஃப்ரெஷ்ஷான ஆகாரம் தான் சிங்கம் ஒண்டி சாப்பிடுமா. புலிலாம் நேத்து முந்தானத்து வச்ச கறியெல்லாம் சாப்பிடுமா, பரவாயில்ல. ஆனா சிங்கம் மாத்திரம் ஃப்ரெஷ் பிளட், ஃப்ரெஷ் பிளஷ் தான் வேணுமா. சதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா வேணும், அப்பவே அடிக்கும், அப்பவே சாப்பிடுமா. நாளைக்கெல்லாம் அது தொடவே தொடாதான், கிட்ட கூட போய் பார்க்கதான். அப்படிப்பட்ட ஒரு குணம் சிங்கத்தின் இடத்துல இருக்கிறது. அல்லேலூயா. அதனால்தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சிங்களம் வந்தாலும் சிங்கம் மாதிரி வந்துக்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி குணம். ஆக அந்த சிங்கத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த சிங்க குட்டிகள் பட்டினியாய் கிடக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடவே படாது. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. இதுதாங்க உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில நடக்கணும். ஆக ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம சம்பவம் சீக்கிரம் வாங்க. தானியேல் புத்தகம் வாங்க, 1066வது பக்கம். நீங்க செப்பனி எடுத்தீங்க இல்லையா, அதுக்கு முன்னால பேஜ் நம்பர் பாருங்க, 1330வது பக்கம். சாரி, 1033வது பக்கம். தானியேல் புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு வர 3ஆம் அதிகாரம் 1033வது பக்கம் 1033 எடுத்துக்கிறீங்களா? தானியேல் புத்தகம். அங்க மிக அற்புதமான ஒரு சம்பவம் நடக்குது, பார்த்துட்டு நம்ம ஜெபிக்கலாம். இங்க ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவங்க ஆண்டவரை எப்படி தேடினாங்க, ஆண்டவர் அவர்களை எப்படி விடுதலை ஆக்கினார். நிறைய பேருக்கு தெரியும், ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் கூட தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கணும், நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும், மறுபடியும் வேதத்தை படிக்கணும், மறுபடியும் ஆலயத்துக்கு வரணும், மறுபடியும் இந்த பிரசங்கத்தை கேட்கணும். அப்படின்றதுக்காக தான் இந்த வசனம் சொல்லப்படுகிறது. அது அந்த நேபுகாத்து ராஜாவை போல ராஜா பொற்சிலை, பெரிய ஒரு சிலை, அதாவது 60 அடி உயரமும் 6 அடி அகலமும் அவர் செய்து அங்கே சொல்லப்படுகிற அந்த தேசத்துல, இந்த பாபிலோன் தேசத்துல, இந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை பேரும் என்ன செய்யணுமா, எக்கால சத்தம் ஊதின உடனே எல்லாரும் இந்த பொற்சிலையை, ராஜா போல் இருக்கிற இந்த பொற்சிலையை வணங்க வேண்டும், பணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு விசேஷமான ஒரு கட்டளை கொடுக்கிறார் ராஜா. அப்படி வணங்காமற் போனார்கள் என்று சொன்னால் அவர்களை அக்கினி சூளையில போடப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள், சாகரிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி பயம் காமிச்சிட்டாங்க. அதனால பாபிலோன் தேசமே என்ன பண்ணி 1,20,000 மேற்பட்ட ஜனங்கள் எல்லாருமா என்ன பண்ணாங்களாம், எல்லாரும் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி பைபிள் பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்துல ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கிற 3 வாலிபர்கள், தானியேலோடு கூட இஸ்ரேல் தேசத்திலிருந்து அடிமைகளாய் கொண்டு வந்த அந்த தேசத்துல ஒரு பணி வேலையா இருக்கிறாங்க, வேலை செய்யறாங்க. அவர்கள் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மற்றும் வணங்காமல் நாங்கள் எங்கள் தேவனை தான் வணங்குவோம் என்று சொல்லி தலை நிமிர்ந்து கொண்டே இருந்தார்களாம். ஆக அவர்களை பார்த்து மறுபடியும் சொல்கிறார், நீங்கள் வணங்காமற் போனதுனால உங்களை நாங்கள் அக்கினி சூளையில போடப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கட்டளை கொடுத்துட்டார். அந்த ராஜா சொன்ன போதுதான் இந்த 3 பேரும் தங்கள் விசுவாச அறிக்கை செய்கிறார்கள். இதை உன்னால என்னால செய்ய முடியுமா? இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகள் செய்ய முடியுமா? இன்றைக்கு இருக்கிற நம்பிக்கை உள்ளவர்கள் செய்ய முடியுமா? கிறிஸ்தவர்கள் செய்ய முடியுமா? ஆமாம், செய்ய முடியும், செய்யணும். அதுக்காக தான் இந்த பகுதியை கொண்டு வந்து இருக்கிறது. 3ஆம் அதிகாரத்துல 16வது வசனம் பாருங்க. ராஜா சொன்ன இந்த வார்த்தைக்கு இந்த 3 பேரும் பதில் சொல்றாங்க. என்ன பதில் சொல்றாங்க, என்ன தைரியம் பாருங்க. அதே நேரத்துல என்ன விதமான அசைக்க முடியாத ஒரு விசுவாசம்,
அசைக்க முடியாத நம்பிக்கை அவங்க உள்ளத்துல இருந்துக்குது. என்ன சொல்றாங்க? சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாத்து நேச்சாராகிய ராஜாவே, இந்த காரியத்தை குறித்து இவ்வளவு நேரம் நீ பேசினிய, அக்கினியில போட்டுருவேன், பயம் பண்ணுவேன், இந்த மாதிரி பண்ணுவேன், அந்த மாதிரி பண்ணுவேன்னு, இந்த காரியங்களை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல, உமக்கு பதில் சொல்லி கொண்டிருக்க எங்களுக்கு அவசியமும் இல்ல, நேரமும் இல்ல. சொல்ல முடியுமா நம்மளால தைரியமா? இந்த தேச தலைவரோ இவங்க அவங்கள வந்து நம்மள பயம் காமிச்சாங்க அப்படின்னு சொன்னா சொல்ல முடியுமா? முடியாதுன்னு இல்ல. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தா கட்டாயமா செய்ய முடியும். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவரை தவிர நான் வேற யாரையும் பணிந்து கொள்ள மாட்டேன். ஆவியான தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அந்த தைரியம் வரணும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும். இந்த தைரியம் வரணும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னாங்க, இந்த காரியத்தை எல்லாம் குறிச்சு சொல்ல நமக்கு நேரமும் போதாது, டைமும் போதாது, அவசியம் இல்ல ராஜா. அல்லேலூயா. சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன். எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் ஆராதிக்கிற நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை தப்புவிக்க, எங்கள் எல்லா விதமான அக்கினி சூளைக்கு தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதுதாங்க நம்ம விசுவாசம். கிறிஸ்தவர்களுக்கான விசுவாசம் இதுதான். விசுவாசிகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற தைரியம் தான். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எல்லா விதமான கண்ணீரிலிருந்து, எல்லா விதமான கவலையிலிருந்து, எல்லா விதமான வேதனையிலிருந்து, எல்லா விதமான வியாதியிலிருந்து, எல்லா விதமான பண கஷ்டத்திலிருந்து, எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து தேவன் இயேசு எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அப்படி வாயில அறிக்கை இடணும், அதை செய்யணும், அதை சொல்லணும். லேட் ஆனாலும் ஆசீர்வாதம் சொல்லுங்க ஜோரா. லேட் ஆனாலும் லேட்டஸ்டா கிடைக்கும், ஆனா கட்டாயமா கிடைக்கும். காலையில கிடைக்காது, மத்தியானம் கிடைக்காது, ராத்திரி சாயங்காலம் கிடைக்காது, ராத்திரிக்குள்ள கட்டாயமாய் கிடைக்கும். ஹல்லேலூயா. அதான் நம்முடைய நம்பிக்கை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க. அதாங்க ரொம்ப ஆச்சரியம். அதனாலதான் இந்த பகுதியை எடுத்தது. என்ன சொல்றாங்க? அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய அதிகாரமுள்ள கைக்கும் நீங்களாக்கி எங்களை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. நீங்களாக்கி விடுதலையாக்குவார் அப்படின்னு சொன்னாங்க இல்ல? அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அறிக்கை சொல்றாங்க பாருங்க. என்ன சொல்றாரு? விடுவிக்காமற் போனாலும் சரி. சொல்ல முடியுமா உன்னால? என்னால? கிடைச்சா கிடைக்கிட்டாங்க, கிடைக்காம போட்டங்க, ஆண்டவர் எல்லாம் பாத்துக்குவாங்க. இன்னைக்கு இல்ல நாளைக்கு கொடுப்பாரு. சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாதுங்க. இவங்க சொல்றாங்க பாருங்க, எங்களை தப்புவிக்க விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் விடுவிப்பார் நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை எங்களை இந்த அக்கினியிலிருந்து விடுவிக்காமற் போனாலும் சரி, காப்பாத்தாமற் போனாலும் சரி, கைகூடி வராமற் போனாலும் சரி, சமாதானம் வரலனாலும் பரவாயில்ல சரி, நிம்மதி வரலனாலும் பரவாயில்ல சரி, வியாதி குணமாகனாலும் சரி அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆண்டவர் நிச்சயமா விடமாட்டாரு. சுகம் கொடுப்பாரு, ஆரோக்கியம் கொடுப்பாரு, பலன் கொடுப்பாரு, விடுதலை ஆக்குவாரு. ஆனா உன் அறிக்கையின் வார்த்தை எப்படியா இருக்குது? நாம செய்த அறிக்கை வார்த்தை எப்படியா இருக்கிறது? நம்முடைய வார்த்தை தேவன் மேல் நம்பிக்கையா இருக்குதா? என் தேவன் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமற் போனாலும் சரி, நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின இந்த பெரிய பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்கட்டாயா அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. என்ன அற்புதமான ஒரு சத்திய அன்பானவர்களே.
இப்படிப்பட்ட விசுவாச அறிக்கை தான் நீங்களும் நானும் செய்யணும். இந்த வார்த்தைகளை கேட்டனும் தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். என்ன தெரியுமா? இந்த வார்த்தைகளை கேட்டனும் ராஜாவுக்கு கோபம் வந்துடுச்சா? கடும் கோபம் வந்தது. கடும் கோபம் வந்துட்டு பைபிள் என்ன சொல்லுது? அவன் முகம் வேறுபட்டது அப்படின்னு. அவன் முகம் வேறுபட்டதான் அப்படின்னா நல்ல கவனிங்க. மனுஷ முகம் போயிடுச்சுன்னா வேற எது முகம் வரும்? நாய் முகமும் பேய் முகம் தான் வரும். கடும் கோபம் எங்க வரும்? பேய்கிட்ட இருந்து தான் வரும். கடும் கோபம் வந்தபடினாலே 1 மடங்குக்கு 7 மடங்கு சூடாக்கிட்டான். அவங்கள தூக்கி போட சொல்லிட்டான். அந்த தேசத்திலே யார் பலசாலி அவங்கள கட்டி கொண்டாந்து போடுவேன்ட்டான். அதே மாதிரி அவங்க கட்டி கொண்டாந்து அக்கினி சூளையில போட்டாங்க. ராஜானுடைய கட்டளை கடினமா இருந்தபடினாலே 7 மடங்கு சூடா இருந்தபடினாலே நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி வந்தாங்களே பலசாலி, அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. அந்த அக்கினி அவங்க எல்லாம் என்ன ஆச்சு? சுட்டரிக்கப்பட்டது. ஆனால் இந்த 3 பேரும் தேவகுமாரனாகி இயேசு அவர்களை காப்பாற்றி 3 நாட்களோடு கூட 4வது நபராய் தேவகுமாரன் அவர்கள் மத்தியில உலாவிக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் ராஜா பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டார். 3 பேரை தானே தூக்கி போட்டோம், 4வது ஆளின் சாயல் தேவகுமாரனை போல் இருக்கிறதே என்று சொல்லி அக்கினி சூளையிலிருந்து அவர்களை வெளியே வரவேற்கிறார். வெளியே வரவேற்று அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கடைசி வசனம், அதே அதிகாரத்துல கடைசி லாஸ்ட் வேர்ட், அதாவது மிக அற்புதமான ஒரு வசனம், மிக தெளிவோடு கூட நமக்கு சொல்லுகிறது. 29th வேர்ட். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படவன், வெட்டி போடப்படப்படும் அப்படின்னு சொல்லிட்டார். அவன் வீடு, நல்ல கவனிங்க, அவனுடைய வீடு எரிக்கலமாக்கப்படும், சுட்டெரிக்கப்படும் அப்படின்னு சொன்ன. அதுக்கு மேல இருக்கிற வசனங்கள்லாம் பாருங்க. சாத்ராக் ஆபேத்நேகோ தேவன், அதாவது சாத்ராக் ஆபேத்நேகோ இவர்கள் 3 பேரும் வணங்கின தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார் அவர். அல்லேலூயா. தேவன் ஒருவர் தான். இந்த 3 பேருடைய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனுக்கு விரோதமாய் யாரும் எழும்பக்கூடாது. அப்படி எழும்பினால் வெட்டப்படும், துண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி 30வது வசனம் பாருங்க. என்ன சொல்றார்? வேறொருவர், அவரே அன்றி வேறொருவரால் நமக்கு ரட்சிப்பு இல்லை. பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். பாபிலோன் தேசத்திலே இன்னும் பெரிய அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, ஆமோஸ் 5வது அதிகாரம் 4வது வசனம், ஆண்டவரை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும். ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாருமாய் பைபிளை மூடி வச்சிருங்க. ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவார். அவருடைய அற்புத கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆச்சரியமான விதத்துல நம்மை நடத்தும்படிக்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறீர். எங்களோடு கூட நீர் பேசினீர். ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்றோம். நாங்கள் உண்மையே தேடணும் ஆண்டவரே, உண்மை விசாரிக்கணும் ஆண்டவரே, உண்மையில் அக்கறை கொள்ளுகிறவர்களா இருக்கணும். தாகத்தோடு கூட வரணும் ஆண்டவரே, நாங்கள் வாஞ்சையோடு கூட வரணும் ஆண்டவரே. கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே, பிரியமாய் உம்மை தேடி வருகிறவர்களாய் எங்களை மாற்றும். முதலாவது உம்மை தேடுகிறவர்களாய், தேவனை தேடுகிற ஜனங்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, முதலாவது உம்மை நாங்கள் தேடணும் ஆண்டவரே, பிறகு மற்றதெல்லாம் எங்களுக்கு கூடவே வரும். முதலாவது உடைய சமூகத்தை நாங்கள் தேடணும். முதலாவது உடைய வேதத்தை தேடணும், உடைய ராஜ்யத்தை தேடணும், உடைய பிரசன்னத்தை தேடணும், உடைய சமூகத்தை தேடணும், உடைய சன்னிதானத்தை தேடணும், உடைய சபையை தேடணும் ஆண்டவரே.
உம்முடைய ஜெப கூடாரங்களை நாங்கள் தேடி வரணும் ஆண்டவரே. அப்படி நாங்கள் வரும்போது 2 பேர் 3 பேர் எங்கே நாமத்திலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்னீர். உம்மை நாங்கள் தேடி வருகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்க எல்லாரையும் தாழ்த்தி தாழ்த்தி உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, சிங்க குட்டிகள் பட்டினியா இருக்கும் ஆண்டவரே. உம்மை தேடுகிறவர்கள் ஒரு நன்மையும் குறைபடவே படாது. அந்த கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசி பார்க்கிறவர்களாய் ஆண்டவரே, ருசி பார்க்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன எதிர்ப்பு வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன பண கஷ்டங்கள் வந்தாலும், வியாதி வந்தாலும், வேதனை வந்தாலும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல ஆண்டவரே நாங்கள் ஜீவனுள்ள தேவனே ஆராதிக்கிறோம். அவர் எங்களை விடுவிப்பார், நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு சுகம் கொடுப்பார், எங்களுக்கு ஆரோக்கியம் கொடுப்பார், எங்களை தப்புவிக்க வல்லவர் என்பதை அவர்கள் அறிந்து உணர்ந்து சொன்னது போல ஆண்டவரே, நாங்களும் இங்க வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை விடுவிக்க நீர் வல்லவர் ஆண்டவர். எங்களுக்கு சுகம் கொடுக்க நீர் வல்லவர். எங்கள் பிரச்சனையிலிருந்து மாற்ற வல்லவர். எங்கள் நோய் நொடியிலிருந்து விடுதலை கொடுக்க நீர் நல்லவர். எங்கள் சரீரங்களை தொட நீர் வல்லவர். எங்கள் ஆகாரங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வல்லவர். எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிக்க வல்லவர் ஆண்டவர். எங்க பண தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறதுக்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் நல்லவர் ஆண்டவர், நீர் வல்லவர் ஆண்டவர், நீர் போதுமானவர். எங்கள் மத்தியிலே ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பராம் ஆண்டவரே உயிரோடு கூட இருக்கிறவராய் எங்கள் மத்தியில் இருக்கிறமைக்காய் நன்றி. அனுதினமும் உம்மை ருசி பார்க்கிற ஜனங்களாய் எங்களை மாற்றுங்க. அனுதினமும் வேதத்தை தேடுகிறவர்களாய் மாற்றுங்க. நீர் அப்படியே செய்ய போவதற்காய் நன்றி. வந்திருக்கிற அன்பான சகோதர சகோதரிகள் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உடைய அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் விசுவாசிகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். நீர் அப்படியே செய்ய போவதற்காய் கோடி கோடி நன்றி. துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். முதலாவது உண்மையே தேடுகிற ஜனங்களா எங்களை மாற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாருடைய வலது கை ஆண்டவர் இதயத்தின் மேல் கை வைத்து விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க, என் ஆத்துமாவே சத்தமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழி நடத்த அவரை தேடுகிற அத்தனை பிள்ளைகளோடும் இன்றைக்கு இன்றைக்கும் சதா காலமும் நம் எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாங்க நாம் எல்லோருமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். 229 அந்த பாடல் புத்தகத்துல எதுமா சரி. ஹல்லேலூயா, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அழகான வசனங்களை நம்ம பார்த்தோம். ஒரு விசுவாசம் உள்ள ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தையும் நம்ம பார்த்தோம். 3 வாலிபர்கள், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ இந்த 3 வாலிபர்கள் அவங்களுடைய வைராக்கியமான விசுவாசம், அவங்க ராஜாக்கு நம்ம இந்த தேசத்தையே ஆளுகிற ஒரு பெரிய ஒரு அதிபதி மத்தியில எப்படி பேசினாங்க நம்ம எல்லாரும் கேட்டோம். கடைசியில என்ன பாருங்க, ஆமோஸ் 5:6 இவர் சொன்னாரு ஊழியக்காரரு, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமோஸ் 5:6 சொல்லுது, கர்த்தரை தேடும் போதுதான் நம்ம பிழைக்க முடியும். பிழைக்கணுமா? கர்த்தரை தேடுவோம். யாரை போல? நமக்கு முன்பாக சாட்சியை சொன்ன இந்த 3 வாலிபர்களை போல கர்த்தரை தேடுவோம், பிழைப்போம், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சிருந்து பட்டினியா இருக்கும். ஆண்டவரை கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது வசனத்தை நம்ம பார்த்தோம். நம்ம பாடல் புஸ்தகத்தில 43 சாங் நம்பர் 43 43 பழைய பாடல் பாடுவோம். அந்த சிங்கக்குட்டி கூட பட்டினியாய் போடுவோமா? ஒரு சின்ன ஒரு காரியத்தை நம்ம கேட்டோம். ஆனா கர்த்தரை இந்த தேட வந்திருக்கிற நமக்கு என்னென்ன குறைவு இருக்குதோ கொஞ்சம் தான் நமக்கு தெரியும், மற்றதெல்லாம் தேவனுக்கு தெரியும். அந்த குறைவையும் நிறைவாக்குவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே.
சிங்கக்குட்டிகள் Yes. பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, ஓ குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆமென். ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. என் தேவன் நம்முடைய மகிமை செல்வத்தினால் ஆமென். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். நம் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் இன்று நிறைவாக்கி நடத்திடுவார். ஆகவே சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. ஆமென். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். ஆமென், ஆமென். ஆத்துமாவை ஆமென். தேற்றுகிறார், தேவ வார்த்தை கொடுத்து ஆவியை தேற்றுகிறார். பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஆகவே சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் இன்று ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. ஆமென். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, ஆமென், ஆமென். குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. அல்லேலூயா. அல்லேலூயா. குறைவே வந்தாலும் நான் ஆண்டவரை தேடுவேன் என்று நம்பிக்கையோடு இருப்போம். தேவன் நம்மை குறைவில்லாமல் நிறைவாக்குவார். Hallelujah. Thank you Lord. Thank you Thank you. Jesus. அனுதினமும் நாம் வேதத்தை தேடுவோம், அவருடைய ராஜ்யத்தை தேடுவோம், அவருடைய சமூகத்தை தேடுவோம். நித்தமும் காத்து தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நாளைய தினத்திற்காக கவலைப்படாதபடிக்கு காத்துக் கொள்வார். அல்லேலூயா. எல்லாரையும் தேவன் ஆசீர்வதித்து நடத்துவார். God bless you. Jesus coming soon. கைகளை தட்டி எல்லாருமாய் நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. நன்றி, நன்றி, நன்றி.